அன்பார்ந்த நண்பர்களே, மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர்கள் எழுதி 1978 வெளியான த 100 என்ற புத்தகத்தை குறித்து பார்க்க உள்ளோம். தமிழில் 100 சிறந்த மனிதர்கள் என்று மீரா பப்ளிகேஷன் வெளியிட்டது. இந்த புத்தகம் வெளியான சமயத்தில் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இந்த புத்தகத்தை குறித்து பல்வேறு பத்திரிகைகள் விமர்சனமும் பாராட்டியும் முன்வைத்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற பத்திரிகை 1977 10 சிறந்த படங்கள், ஆஸ்திரேலியாவில் இயங்கிய 10 மோசமான விடுதிகள் என்ற வரிசையில் இந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உணவு வேலையில் ஏற்படுத்தும் என்று கூறியது. அதே போல லண்டன் டெய்லி மெயில்ஸ் என்ற பத்திரிகை இந்த புத்தகம் பலதரப்பு பட்ட மக்கள் இதை வாசிக்க வேண்டும், குறிப்பாக தங்களது மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல்வேறு நபர்கள் இந்த புத்தகத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளார்கள். ஆக இந்த புத்தகம் வேறொரு கண்ணோட்டத்தில் சரியான அளவுகோலில் எழுதப்பட்டது என்று கூறியது. அதே போல வீக்லி நியூஸ் இந்த புத்தகத்தில் மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர்கள் பயன்படுத்திய அளவுகோல் என்பது இந்த புத்தகத்தை சுவாரஸ்யமாக வாசிப்பதற்கு ஒரு முக்கியமான புள்ளியாக அமைகிறது என்று கூறியது. இத்தகைய இந்த புத்தகத்தில் இடம்பெற்ற அந்த 100 நபர்களை நாம் பார்ப்போம். குறிப்பாக அந்த 100 நபர்களில் இருந்து 10 நபர்கள், முதல் 10 நபர்களை பார்ப்போம். முதல் நபர் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, இரண்டாவது சர் ஐசக் நியூட்டன், புத்தர், இயேசு, கான்ஃபியூசியஸ், புனித பவுல், சாய்லூன், ஜோஹான் குட்டன்பர்க், கொலம்பஸ் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகிய இந்த 10 நபர்கள் முதல் இடத்தை பெற்றுள்ளார்கள். 52வது இடத்தில் உமர் இப்னு கத்தாப், 53வது இடத்தில் அசோகர், 100வது இடத்தில் மகாவீரர். இன்னும் பொருளாதார அறிஞர்களான ஆடம் ஸ்மித், காரல் மார்க்ஸ் போன்றவரும் இடம்பெற்றுள்ளார்கள். ஆக பல்வேறு மத தலைவர்கள், பொருளாதார அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் என்று 100 நபர்களை முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறது இந்த புத்தகம். ஆனால் நாம் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர்கள் பல அளவுகோல்களை பயன்படுத்தி நாம் எதிர்பாராத பல நபர்கள் கூட இதில் இடம்பெற்றுள்ளார்கள். யூக்ளிடோ என்ற அறிஞர் கூட இடம்பெற்றுள்ளார்கள், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆக இந்த புத்தகம் ஒரு நேர்த்தியான ஒரு புத்தகமாக வடிவமைக்கப்பட்டது. இதில் முதல் நபரை பற்றி இங்கே நாம் பார்ப்போம். முதல் நபர் யார்? இந்த உலகத்தில், அதாவது ஆதம் நபி தொட்டு இன்று வரை வந்த மனிதர்களில் 100 சிறந்த மனிதர்கள் முதல் நபர் யார்? முதல் நபர் இந்த உலகத்தின் அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எடுத்தெடுப்பில் மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை. பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். காரணம், உலகில் பல்வேறு செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பட்டியலில் நபிகள் நாயகத்தை தேர்வு செய்ததில் பல நபர்களுக்கு ஆச்சரியமாகவும் கேள்வியும் இருக்கலாம். ஏன் இந்த நபரை தேர்வு செஞ்சாங்க, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்குடைய விடைகளை இந்த புத்தகத்தினுடைய முதல் பத்தியில சொல்லிட்டே போறாரு. காரணம், ஏழ்மையான வாழ்க்கையுடைய படிநிலையில நபிகள் நாயகம் வாழ்க்கையை துவங்கினாங்க. இஸ்லாம உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினாங்க. அவர்கள் இறந்து 13 நூற்றாண்டுகள் கழித்தும் இன்றும் பல்வேறு துறைகள் அவர்களுடைய தாக்கம் என்பது பரவி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இந்த உலகத்தில் சமயம் மற்றும் உலகியல் ஆகிய 2 துறைகளில் ஒரு சேர பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரே நபர் உலகத்தில் நபிகள் நாயகம் மாத்திரம்தான் என்று மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மேலும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் பல்வேறு உயர்ந்த கோத்திரங்கள், உயர்ந்த பரம்பரைகள், நடுநாயக அரசின் பின்புலத்திலிருந்து வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் வணிபம், கலை, கல்வி ஆகியவற்றிற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்த தென் அரேபியாவில் மக்கா என்னும் மாநகரில் கிபி 570 நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த 6 வயதிலேயே அவர்கள் அனாதையாக்கப்படுறாங்க. 25வது வயதில் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க கதீஜா நாயகத்தை. அவங்க முடிச்ச பின்னாடி கொஞ்சம் செல்வத்தில் ஓரளவு மேல்தட்டு வர்றாங்க. மேலும் 40வது வயதில் அவர்கள் நபிகளாக அவர்கள் அதற்குரிய அடையாளத்தோடு வெளிப்படுறாங்க. இவ்வாறு வெளிப்பட்ட நபிகள் நாயகம் கிபி 613 பகிரங்க பிரச்சாரத்தை பண்றாங்க. அதே மாதிரி 622 அவர்கள் பிரச்சாரத்தின் பெரிய ஈடுபாடா ஒரு மக்காவில் ஏற்பட்ட பெரிய நெருக்கடியால் மதீனா நோக்கி போறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கிறாங்க. அங்க பெரிய ஒரு ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் நிலைநாட்டுறாங்க. அதே போல 630 அவங்க மக்கா நகரை கைப்பற்றுறாங்க. 633 அவர்கள் இந்த உலகத்தை பற்றி பிரிகிறாங்க. அவங்க பிரியக்கூடிய சமயத்தில் இந்த உலகம் முழுக்க இஸ்லாம் என்பது பரவி நின்றிருந்தது. அதற்கு பின்பு வந்த தலைவர்களும் இந்த இஸ்லாத்தை முழுமையாக அவர்களுடைய வழியிலிருந்து நிலைநிறுத்தினார்கள். இது மட்டும் கிடையாது, வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பண்ணது என்னன்னா, படவிகள் என்ற ஒரு இனம் இருந்துச்சு. இவங்க காட்டு மிராண்டித்தனமான ஒரு கிராமத்து வாசிகள் தான். ஆனா எதற்கு சண்டை போடுறோம்னு தெரியாமையே சண்டை போடுவாங்க. இத்தகைய படவிகளை நேர்த்திப்படுத்தி உங்களுக்கு ஒரே இறைவன் தான் இருக்கான்னு சொல்லி கொடுத்து அவங்கள அந்த ஓரிரை கொள்கையில ஒற்றுமைப்படுத்தி அவர்களுடைய வலிமையை மிக நேர்த்தியாக நபிகள் நாயகம் பயன்படுத்தினாங்க. வரலாற்றிலேயே ஒரு பார்பேரியன் சொசைட்டி, ஒரு பொழுதுக்கும் சண்டை போடுற ஒரு சமூகத்தை மாற்றிய ஒரே நபர், அவர்களுடைய இதயத்தையும் மாற்றிய ஒரே நபர் நபிகள் நாயகமா காணப்படுறாங்க.
அந்த படவைகள் வரலாற்றையே திகைத்து நிற்கும், வரலாறு ஆச்சரியப்படும் வகையில் பல்வேறு போர்களை வென்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க பைசாந்திய பேரரசு, ரோம பேரரசு மற்றும் கான்ஸ்டாண்டினேபிள் போன்ற பல்வேறு இடங்களை அவங்க வென்று கொண்டே போறாங்க. ஆனா படையில மிகச் சிறிய படையாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ராஜ்யங்களை அவங்க கைப்பற்றினாங்க. அந்த அடிப்படையில் அவங்க மெசபடோமோ நாகரிகத்துடைய அந்த பகுதிகள் மற்றும் சிரியா, பலஸ்தீன், ஸ்பெயின் போன்ற பல்வேறு இடங்களை அவங்க வெற்றி கொண்டுட்டே போறாங்க. இவ்வாறான மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த படவைகள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததற்கு நபிகள் நாயகத்துடைய அவங்களுடைய போதனையும் செயலும் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்நிலையில் மனிதகுல வரலாற்றில் முகமது நபியுடைய செல்வாக்கை எந்த அடிப்படையில் நாம் கணக்கிடுவது? மற்ற சமயங்களைப் போல இஸ்லாத்தை பின்பற்றுவருடைய வாழ்க்கையும் அந்த சமயத்தை பின்பற்றுவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஏன் மற்ற மார்க்கங்களை, மதங்களை விட இஸ்லாத்தின் குறிப்பாக நபிகள் நாயகத்தையே நாம் சிறந்தவங்க என்று கூறுறோன்னு மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் அவர்கள் இங்கே சில விஷயங்களை கூறுறாரு. உலகில் மிகப்பெரிய ஒரு மதம் என்றால் அது கிறிஸ்தவ மதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிறிஸ்துவ மதத்தில் தோற்றுவித்த அதை நெறியாக அதனுடைய ஒழுக்கவியல் அறநெறியை போதிக்கும் இடத்தில் யார் இருக்கின்றார் என்ற கேள்வியை ஹட்ச்ஹார்ட் அவர்கள் வைக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு மதமாக இருந்தாலும் அது இயேசுநாதர் கூறியதை தாண்டி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய ஒரு பணி புதிய ஏற்பாட்டை உருவாக்கிய புனித பவுலுடைய பணிதான். அதனுடைய அறநெறிகள், ஒழுக்கியல்கள், இறையியல்கள் என்ற அனைத்தையும் சேர்த்தது புனித பவுல் தான். ஆனால் இஸ்லாத்துடைய சட்ட விதிகளில் நபிகள் நாயகம் தான் அதை எல்லாத்துக்குமே பொறுப்பு. குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக உள்வாங்கி அதை தன் வாழ்க்கையில் பின்பற்றி அதை தொகுத்து அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து ஆக ஒழுக்கியல், ஒழுக்கவியல், நெறியியல், வாழ்வியல், இறையியல் என்ற அனைத்துமே நபிகள் நாயகம் முழு பொறுப்பாக இருக்கிறாங்க. அதனால்தான் நபிகள் நாயகத்துக்கு முதல் இடத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த உலகத்தில் எப்படி குர்ஆன் எப்படி பைபிள் மூலம் இயேசுநாதரும் புனித பவுலும் சேர்ந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதன் மீது அதோட ஒரு மடங்கு அதிகமாக குர்ஆன் மூலம் நபிகள் நாயகம் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் இயேசுநாதர் போன்று வெறும் இறையியல் மட்டுமல்லாமல் உலகியலையும் சார்ந்து இவர் அமைவதால் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் அவர்கள் இதில் முன்னிலைப்படுத்துகிறார். இது அவர் கம்பேரிசனாக தான் சொல்றார், ஒரு ஆய்வின் அடிப்படையில் தெளிவாக பதிவு செய்கிறார். ஆக நபிகள் நாயகம் என்பவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாகவும் இன்றும் இந்த உலகத்தில் பின்பற்றக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய போதனைகள் இன்றளவும் 13 நூற்றாண்டுகள் கழித்து பின்பற்றப்படுகிறது, அனைத்து துறைகளிலும் பரவி விருந்து கிடைக்கிறது என்று பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். ஆக நபிகள் நாயகத்தை குறித்த ஒரு நேர்த்தியான ஒரு பார்வையை முன்வைக்கிறார் மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் அவர்கள். மேலும் முதலிடத்தை குடித்திருப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு யோசனையாகவும் தலை சிறந்த ஒரு விஷயமாகவும் இருக்கு. இது கொண்டாட்டத்தக்க விஷயங்களை தாண்டி அறிவுபூர்வமாக, காரணம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்த்திராத பல்வேறு நபர்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பா காந்தி இதில் இடம்பெறல, அதை நம்ம யோசிக்கணும். ஆக இந்த பட்டியல் என்பது ஒரு நேர்த்தியான பட்டியல். நபிகள் நாயகத்தை புரிந்து கொண்ட மைக்கேல் ஹட்ச்ஹார்ட் அவர்தான் உலகத்தில் மிகச்சிறந்த முன்மாதிரி, மிகச்சிறந்த நபர் என்ற அடிப்படையில் அவர் இதை முன்மொழிஞ்சிருக்காரு. வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த 100 சிறந்த மனிதர்களையும் நம்ம வாசிக்க கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா வாசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.